திணறாங்க. ஆமாம்மா, திணறலை கேட்டுக்கிட்டு நம்ம ரசிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். இந்த ஒரு இப்ப படத்துல ராகுல் சூர்யா ராகுல் காந்தி சார் பண்ணுவாப்புல ரொம்ப பாத்தீங்களா? ரொம்ப டென்ஷன் ஆகுது. ராகுல் காந்தி சார் இது மாதிரி பேசும்போது என்ன ஒரு மனுஷன் அவரை போய் இப்படி இந்த அளவுக்கு கீழ்த்தனமா பேசுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கீழ்த்தனமான பயலோ கீழ்த்தனமா தான் பேசுவானுவங்க. பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகுது. உண்மையிலே சொல்லப்போனா இந்த மாதிரி கொடூரமான தீய சக்திகளை எல்லாம் வந்து இப்போ கரப்பாம்பூச்சின்னு கூட சொல்லக்கூடாது. இப்போ இந்த கொசு இது மாதிரி இதெல்லாம் வந்து ஆல் அவுட் வச்சு ஒழிக்கிற மாதிரி உணவுல ஒரு இதை வச்சு ஒழிச்சாதான் கரெக்டாகும். இப்பவே அது இது நியூஸ் வந்து பிஜேபி அந்த டிஎம்கே அலையன்ஸ் அது என்ன நினைக்கிறீங்க? புரியல. என்ன டிஎம்கே பிளஸ் பிஜேபி அலையன்ஸ் பத்தி என்னமோ ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ்ல நமக்கு இதெல்லாம் வந்து எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் வந்து நாங்க அலைன்ஸை விட்டே பிரேக் பண்ணி வெளியே வந்தோம். அது நீங்க சொல்றீங்க, ஆனா சில ஒத்துரிமைகளுக்கு புரிய மாட்டேங்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷனில் வந்து திமுக வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து பிஜேபிக்கு பண்ணாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது வந்து தெரியலை. கிட்டத்தட்ட பல கோடி ரூபா நிதி கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு பீகார் எலெக்ஷனில். இது காங்கிரஸ் தலைமைக்கு மேலிட தலைமைக்கு தெரிஞ்சு அமைதியாகவே இருந்தாங்க. இது என்னதான் நடக்குது, உள்ளடி வேலை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்து ரொம்ப நாள் அதிருப்தியில் இருந்து தான் கடைசியில் வந்து இந்த அலைன்ஸ் பிரேக் ஆனதுக்கான மெயின் ரீசனு பாஜகவோட உறவில் இருந்தது. ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த அலைன்ஸை பிரேக் பண்ணோம். ஆனா இப்போ வரையும் இன்னும் திமுக நம்பிட்டு தான் இருக்காங்க. யாரு? சில ரொம்ப ஓல்ட் பீப்புள்ஸ்லாம் இருப்பாங்களே. இல்லை, அது மாறும். களம் மாறும். களம் மாற தான் வந்து என்றைக்குமே இந்த களம் வந்து ஒரே மாதிரி இருக்காது. இப்போ மக்கள் வந்து இன்னைக்கு வந்து தாவேக தலைவர் விஜயை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவ்வளோ நாள் வந்து இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் தான் வந்து நாங்கள் தான் பெரிய கட்டுக்கோப்பான தமிழ்நாட்டை வந்து நாங்கள் பார்த்துக்குறோங்கிற ஒரு இதை வந்து தாவேக தலைவர் விஜய் உடைச்சி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாட்டை கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பா நல்லா இருக்கும். புரியல. பிஜேபி அலையன்ஸ் அபிஷியலா பண்ணா நமக்கு நல்லா பண்ணும். பண்ணாங்கன்னா இவனுக்கு கட்சி போயிடும். இவனுக்கு இல்லை, இவனுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் இந்த அல்ற சில்ற ஓட்டு அதுவுமே இவனுங்களுக்கு உழுவாம போயிடும். அதுதான். சோனியா மேம் வணக்கம். வணக்கம். ஒரே ஃபன்னா இருக்கே. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு கதறு இளைஞர் மாநாடுன்னு போட்டு கதறானுலப்பா. என்ன இப்படி கதறானுங்க? நம்ம ஸ்பைடர் மேட சூர்யா மாதிரி தான் நாங்க அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா கடைசி வரைக்கும் என்ன தப்பு, நம்ம என்ன தப்பு பண்ணோன்ற இது மட்டும் இன்னும் கண்டுபிடிக்காமயே இருக்கானுங்களே. இல்ல, இன்னைக்கு ஐயுஎம்எல் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்கள செருப்பால் அடிச்ச மாதிரி தான். ஏடிஎம்கேவோட வந்து கூட்டணி பேசினாங்கன்னு சொன்னது. இவ்வளவு பண்ணிட்டு அடுத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இப்ப நாங்க ஒரு ஆள் மட்டும்தான் அவங்கள வந்து எந்த இடத்துல இழிவுபடுத்தல. இன்னைக்கு வரைக்கும் அந்த அவங்க நீங்க ஏடிஎம்கேவோட கூட்டணி பேசுனீங்கன்னு யாரும் சொல்லல. அத மகேந்திரா வந்திருக்காங்க. அப்படியே ஸ்பீக்கர் கொடுங்க. யாரு? மகேந்திரா வந்திருக்காங்க. நேத்தே ஸ்பேஸ் போடணும்னு பேசிக்கிட்டோம். ஓகே போட முடியல. அண்ணனுக்கு மைக் கொடுத்துட்டான். என்ன இப்படி வந்து இறங்கி இந்த மாதிரி பேசுறாங்க? மேடைக்கு ஏறி இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. ஏதாவது ஆக்கப்பூர்வமா இங்க நம்ம தப்பு பண்ணோம், எவ்வளவு அராஜகம் பண்ணோம் இந்த 5 வருஷம், மக்களை எப்படி ஏமாத்திட்டோம், மக்களை வந்து மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டோம், நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அப்படின்றதெல்லாம் இல்லாம அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கே போறது இல்லை, இல்லை எவாலுவேஷனுக்கு போறது இல்லை. இன்னமும் போய் சொல்லிட்டு இன்னமும் 6 மாசம் தாங்காது, 5 வருஷம் முடிக்காது இந்த ஆட்சி, குழந்தைங்க சாக்லேட்டை பார்த்து போச்சு, பொம்மையை பார்த்து போச்சுன்னு இன்னும் இப்படியே பேசிட்டு இருக்காங்க. எப்பதான் இவங்க ரியாலிட்டிக்கு வருவாங்கன்னே தெரியலையே. மக்கள் இப்படி ஓட்டு உங்க வேணான்னு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு இதே எடுத்துக்கிறதே இல்லை அவங்க. அந்த நடிகரை பார்த்து போயிட்டாங்க, கிளுகிளுப்பை பார்த்து போயிட்டாங்க, என்னென்னவோ வளரிட்டே இருக்காங்க மேடைக்கு போய். இல்ல, கடைசி வரையும் இவனுங்க வளரிக்கிட்டேவும் கதறிக்கிட்டேவும் இருக்க வேண்டியதான். அத பார்த்தா இன்னும் பரிதாபமா இருக்கு. அவங்கள இன்னும் கம்மி பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது அவங்களுக்கு தெரியும்.
எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்மா. இல்ல வணக்கம். நீங்க அது இது வந்து என்ன பிரச்சனைனா உங்களுக்கு இப்படி கூவி கதறலன்னு வச்சுங்க, இருக்கிற கட்சிக்காரனும் போயிடுவான். ரைட்டா? கண்டிப்பாண்ணா. அதனால அவங்க இந்த கத்தி கதறெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தா, இவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு சொல்றானுங்க. பிடிக்காதவங்க போனதுக்கு எப்படி கதறினானுங்கன்னா, ஒருவேளை பிடிச்சி நம்ம போயிருந்தா எல்லாம் தற்கொலை பண்ணிருப்பானுங்களோ. அட நம்ம போனது வந்து அவங்க அரசியல் அவங்கதான் அனாதை ஆயிட்டாங்க இப்போ. அதனால அவங்கள வந்து அதை ஏத்துக்கவே முடியல, அவங்களால அதான் தாங்க முடியல அவங்களுக்கு. தாங்க முடியல. அது அவங்களால ஒத்துக்க முடியல. ஐயோ நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நமக்கு ஆள் இல்லையேங்கிறத ஏத்துக்க முடியாம அவனை வந்து அதை இப்படி திருப்பி விடுறான். அதனால இப்ப என்னன்னா, இது ஆராயணும்னு வச்சுங்களேன், ரொம்ப சிம்பிளா ஆராயணும்னா இந்த எலெக்ஷனை மொத்த எலெக்ஷனை பண்ணதே மாப்பிள்ளை சார், சேகர் பாபு, இந்த பக்கம் ஆவாவேலு, அங்க வந்து அவர் பேர் என்னது, செந்தில் பாலாஜி. மெயின் கோர்ஸ் இவங்க தான். கேண்டிடேட் செலெக்ஷன்லேருந்து எல்லா தலையெழுத்தையும் இவங்க தான் பண்ணாங்க. அங்கே என்ன தப்பு நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு துளி கூட நேரம் ஒதுக்காம, இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு, சிஎம் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை என்ன குறை சொல்லலாம், அது எதுவும் கொஞ்சம் குறை சொல்ல முடியாமல் போணுச்சு. இப்போ எல்லா அலைன்ஸும் போனோன்னா அந்த பதற்றம் வேற. ஐயோ நம்ம தனியாக நிற்கிறோமே, நமக்கு 24% மேலே சுட்டு போட்டாலும் இல்லாமல் இருந்துச்சு ஓட்டு பர்சன்டேஜ், இப்போ அதுவும் கீழே போயிருமேங்கிற அச்சம். இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் மாறிட்டு இருக்காங்களா அங்கேருந்து. அப்ப இவ்வளவு கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களே அந்த கட்சியை விட்டு போறப்போ அதுக்கு என்ன நோக்கம்னு பார்க்காம காங்கிரஸ் போயிடுச்சுன்னு அழுகுறானுங்கன்னா, தான் புள்ள தொலைஞ்சு போகுது, தான் பெத்த புள்ள தான் வளர்த்த புள்ள 30 வருஷமா 40 வருஷமா அவன் கட்சியில இருந்தவன் ஓடுறான். அவன் ஏன் ஓடுறான்னு யோசிக்காம லூசு பசங்க நம்ம போயிட்டோம் அப்படின்னு அதுல கடந்து கதறானுங்கன்னா அவங்களோட அறிவு திறனை தெரிஞ்சுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் எல்லாரும் இவங்க வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ, அதாவது டிவிகேவை தற்குறின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. உண்மையேங்கிறது அது இல்ல, நாங்க தான் தற்குறி. அது எப்படின்னா எந்த பைத்தியம் தான் பைத்தியம் ஒத்துக்கும், மிச்சவங்க தானே காட்டும். அது மாதிரி இவனுங்க தான் தற்கொலையா இருந்திருக்கானுங்க. அதனால இன்னொருத்தனை காட்டிட்டு இருந்திருக்கானுங்க. இப்பதான் மக்களுக்கு தெரியுது இந்த கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் அப்படின்னு. இதுல அவர் ஒப்பாரி வைக்கலன்னு வச்சுங்க, ஸ்டாலினும் ஒரு உதயநிதி ஸ்டாலினும் ஒப்பாரி வைக்கலன்னா இந்த இருக்கிற கூட்டம் கலைஞ்சு போயிடும். அந்த கூட்டத்தை வச்சுக்கிறதுக்கு இது மாரி ஏதாவது கதறிக்கிட்டு இருக்கணும். அங்க உட்காந்துருக்காங்க பாருங்க, கீழே நின்று கத்துறான்ல, அவன் எல்லாமே அங்க ஓட்டு போடாதவன், அவன் எல்லாமே டிவிக்கே ஓட்டு போட்டவன் பாதி பேரு. ரைட்டா? அதனால இப்ப இவ்வளோ சென்சஸ் எடுத்தாங்க பண்ணாங்க, டிவிக்கே வருதுன்னு முன்கூட்டியே சொல்றாங்க. மிச்சம் அது மாரி பிஜேபிக்கு இவ்வளவுதான் வரும் அப்படின்னு எல்லாம் அனலைஸ் பண்றப்போ 5 வருஷம் ஆட்சியில வச்சிருக்கோம், உளவுத்துறை உங்ககிட்ட இருக்கு, இதை தாண்டி உங்ககிட்ட 7,000 கோடி ரூபாய் எலெக்ஷனுக்கு செலவு பண்றதுக்கு பணம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வச்சிருக்கிற ஆளு அவங்க தேர்தலில் எத்தனை பர்சன்டேஜ் வரும்னு தெரியாம நின்னாங்க தேர்தலில். இவங்களோட ஆணவமும் அகம்பாவமும் என்னன்னா, மக்கள்கிட்ட பணத்தை தூக்கி போட்டா நாயிங்க மக்கள் கவிட்டு பின்னாடியே வருவாங்கன்னு இவங்க நினைச்சதுதான் தப்பு. அது போன அந்த ஏமாற்றத்தை எங்க கொண்டுட்டு போய் காட்டுறேன்னு தெரியல. மக்கள்னு சொன்னா செருப்பாலே அடிப்பாங்க மக்கள். அதனால அது பாக்குறான், காங்கிரஸ்காரங்களாம் திரும்ப அடிக்க மாட்டாங்க அப்படின்னு. இந்த 1900 அந்த 60 காலத்துல அவங்க பேசின பேச்சு, இவங்க உண்மை சுயரூபம் இன்னும் வரும் பாருங்க சார். நேத்து ராஜா பேசினார, கேவலம் ராஜா பேசுனது. காலையில இவனுக்கு எப்படிதான திருட்டு பசங்கன்னா, மொத்த ஜாதி மதங்கிறத இந்த சிஎம் வந்து ஒழிச்சிட்டாரு. ரைட்டா? அந்த இந்த கேபினெட் போட்டத்துல ஒழிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி ஜாதி அதுன்னு பார்க்காத ஒரு கட்சியா காங்கிரஸ் தான் உண்மையே இருந்தது. இப்ப நம்ம இவரை பாக்குறோம். இப்ப ரீசெண்டா 2 இயர்ஸா இப்ப இந்த தேர்தல இவரை பாக்குறோம். ஆனா இவங்க காலமுள்ள சமூக நீதி, மட்ட நீதி, மயிர் நீதினு பேசுவானுங்க. பேசிட்டு திருமாவளவன் எதுக்கணும்னா ஆராஜாவை பேச வைப்பானுங்க. ரைட்டா? இதே இப்போ வந்து ஒரு காங்கிரஸ்ல யாரையோ ஒரு வன்னியர், இப்ப காங்கிரஸ்ல யாரு, இப்ப நம்ம வன்னியர் தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் இருக்காரு, கிருஷ்ணசாமி இருக்காரு, அவங்க பையன் இப்ப எம்பியா இருக்காருல, அவங்கள திட்டணும்னா இன்னொரு வன்னியரை விட்டு திட்டுவானுங்க. ஒரு முஸ்லீமை திட்டணும்னா ஒரு முஸ்லீமை விட்டு திட்டுவானுங்க. மொத்தமா இவங்க பேச தெரியாது. ஏன்னா இவங்க அப்படி ஒரு கோலையும் பயந்தாங்கொழியும் சார் இவனுங்க. அதனாலதான் நேற்று திருமாவளவனை டச் பண்றதுக்கு ராஜாவை பயன்படுத்துறாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்காது, எழுதி கொடுத்துருப்பாங்க, போட்டிருப்பான். அந்த ஆளு காலையில எல்லாரும் செருப்பால் அடிச்சோன்னா ட்விட்டர் டெலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் அவனுங்க. அது நம்ம காங்கிரஸை பொறுத்தவரையிலையும் நம்ம அது மாதிரியான ஒரு கட்சி இல்லை. இவங்களை மாரி திராவிட கட்சி மாரி உடனே கம்ப தூக்குறதும் மோத்தாங்கம்மான்னு வாயில வராது. அது வந்து அவங்களுக்கு பலம் நினைச்சுக்கிறாங்க. பண்ணையார் கட்சின்னு. உண்மைதான், நம்ம பண்ணையார் கட்சி தான். பணக்காரனா இருந்துதான் இந்த நாட்டுக்காண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். இவனுங்க பரதேசியா வந்தவனுங்க தானே. இன்னைக்கு பண்ணையார் மாரி இருக்கானுங்களே, இப்போ எங்கேருந்து வந்துச்சு? அதை ஒத்துக்க மாட்டானுங்க. அதனால இப்ப நம்மளை பொறுத்தவரையிலும் என்னன்னா, நீ எப்படி அடிக்கிறியோ அந்த போருக்கு நம்மளும் தயாராயிட்டோம்.
நீ ஒரு கல்லை விட்டு அடிச்சேன்னா நானும் திரும்ப அடிப்போம். காங்கிரஸ் அடிக்குங்கிற அச்சம் அவனுக்கு வரணும். அதை நம்ம உருவாக்கணும். நீ பேஸ் இல்லை, மட்டை இல்லை, இந்த கதை மயிரெலாம் அவனுக்கு தெரியாமல் இருந்துச்சு. இன்னைக்கு தான் அவனுக்கு தெரியுமா? பூத்தில் ஆள் இல்லை, உங்களுக்கு ஒன்றிய லெவலில் ஆள் இல்லை, ஊருக்கு 2 ஓட்டு இன்னைக்கு தான் தெரியுமா? அப்போ அவ்வளோ பொட்டையா கண்ணை மூடிட்டு இருந்தானுங்களா அந்த தேர்தலில்? என்ன மயத்துக்கு இந்த கூட்டணி வேணும்னு யாரு கெஞ்சினா? காங்கிரஸா கெஞ்சிச்சு, ஐயா எங்களை விட்டுறாதீங்க, ஐயா எங்களை விட்டுறாதீங்கன்ட்டு. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல சார், இதெல்லாம் நல்லா ப்ரொமோட் பண்ணி விடுங்க, எல்லா பக்கமும் தெரியட்டும், அந்த நாதாரிங்களுக்கு போய் கேட்கட்டும் அவனுக்கு. கண்டிப்பா யாரு கெஞ்சினா? யாரு கெஞ்சினா? அவனுக்கு தான் நம்மளை விட்டுறக்கூடாதுன்ட்டு 28 கட்சி ரோட்ல ஒருத்தன் கொடியை தூக்கிட்டு போனான்னா உடனே கூப்பிட்டுருவாங்க வான்னு. ஏன் உனக்கு அந்த அவ்வளோ பயம்? காங்கிரஸ் விடாம பிடிச்சிக்கிட்டது நீங்க. சரி முடிஞ்சிருச்சு, நீ 118 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறப்ப காங்கிரஸ் ஓடியாந்துருச்சு, நீ துரோகின்னு கத்துறதுக்கு. நீ ஆட்சி அமைக்கவே முடியாது, படுத்துருண்டாலும் அமைக்க முடியாது, நமக்கு தெரியும். ஆனா நீ கள்ளத்தனமா பிஜேபி சொல்றான்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு சீன் போட்டிருந்தது எங்க தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எப்படி இருப்போம்? அவனுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நம்ம 5 பேர் வந்தது அதிமுக ஆட்சியில ஆதரவுல இவங்க, அதாவது இவங்களை பொறுத்தவரையிலையும் டிவிக்கு ஆட்சியை ஃபார்ம் பண்ணிட்டா அடுத்த 20 வருஷத்துக்கு டிவிக்கே ஒழிக்கவே முடியாதுன்னு இவங்களுக்கு மைண்ட் செட்டு. அப்போ இவர் ஆட்சியிலே உட்காரக்கூடாது, இப்பவுமே காலி பண்ணும். அப்போ அதுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம், பதவிக்கு வேண்டி எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போகலான்றது தான் இவனுக்கு புத்தி. காங்கிரஸ்க்கு அந்த புத்தி கிடையாது, ரைட்டா? அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்கேவே சிஎம் ஆக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க இறங்கிட்டானுங்க. அப்போ அதுக்கு போனாலும் இந்த 5 எம்எல்ஏ தேவை. அது விட்டுட்டு வந்துட்டோமேங்கிறதா இவங்களுக்கு கவலை. இவர் வந்து அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அதான் இவங்களோட பிரச்சனை. இனி நம்ம எந்த விதத்திலயும் அவங்களுக்கு நம்ம தாழ்ந்தவர்கள் இல்ல. 5 எம்எல்ஏ எங்கனால ஜெயிச்சான் போனான்னு சொல்றானுங்களே. 5 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு நிக்கணும்னா அவங்களும் ரிசைன் பண்ணணும்ல, 59 ரிசைன் பண்ணிட்டு நிக்கணுமா இல்லையா? அதையும் சொல்லணும்ல அவனுங்க. இப்ப வேணாம், ஏதாவது ஒரு தொகுதி எடுத்துட்டு நிக்க சொல்லுங்களா அவங்கள. காங்கிரஸ் இல்லாம நாங்க ஜெயிச்சு நம்மளை விட்டுருங்க, உங்களாலதான் நீங்க ஜெயிச்சேன்னு நீங்களா கூவுறீங்க, கூவிக்கோ. பட் இது காங்கிரஸ் இல்லாம எங்களால ஜெயிக்க முடியும்னு ஒரு தொகுதி, இப்ப இருக்கிறதுல ஒரு தொகுதி ரிசைன் பண்ணிட்டு நிக்க சொல்லுங்க. அவங்க துணை முதல்வர நிப்பாரா? இன்னைக்கு ஐயுஎம்எல் தலைவர் கூட செருப்பாலே அடிச்சு விட்டாரு பாருங்க, எங்க ஓட்டு இல்லாம டிஎம்கே எங்கேயும் ஜெயிக்கலன்ட்டாரு சார். ஓட்டு போடுறதுக்கும் நீ பூத் கமிட்டி வச்சிருக்கிறதுக்கும் ஒரு மேட்டரும் கிடையாது, சம்பந்தம் கிடையாது. நீ ஃபர்ஸ்ட் ஆட்சி பிடிச்சப்ப பூத் கமிட்டி வச்சு ஆட்சி பிடிச்சா இல்ல? ஆம் ஆத்மி ஆட்சி பிடிச்சப்ப பூத் கமிட்டி வச்சு ஆட்சி பிடிச்சாங்க இல்ல? இப்ப டிவிக்கே வந்துச்சு, எல்லா இடத்துலயும் பூத் கமிட்டி போட்டு பூத்துக்குள்ள யாருமே உட்கார விடல சார். அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. இவங்ககிட்ட சண்டை போடாம உண்மைக்கே செருப்பால் அடிச்சது இவங்களுக்கு பாடம். இவங்களுக்கு இன்னொன்னு தாங்க முடியாத காரணம் என்னன்னா, நிறைய ஊர்ல என் பூத்து முத கொண்டு யாருமே பூத்துக்கும் வரல, ஓட்டும் கேட்கல, ஒண்ணும் பண்ணல. ஆனா மனசுக்குள்ளேயே வச்சு போய் குத்திட்டாங்க ஓட்டை. இதுக்கப்புறம் தான் இப்ப கிளம்பி வந்தா தெரியுது இவ்வளவு பேர் இருக்காங்களா அப்படின்ட்டு, ரைட்டா? அதனால உனக்கு பூத்து கமிட்டி மேட்டர் இல்ல, ஓட்டு போடுற மக்கள் தான் அவசியம், முக்கியம். அது காங்கிரஸ்க்கு இருக்கு, உனக்கு இல்ல. நீ பெனாத்திட்டு இருக்கிற எல்லா ஓட்டையும் சேர்த்து வச்சு 32%, 33%, 40% வாய்க்கு அந்த மாரி பேசுறது. இவங்க பேச முடியல. அவரு அந்த போக்குவரத்து துறை அமைச்சரை வச்சு பேச வைக்கிறது, அனிதா ராதாகிருஷ்ணன் வச்சு பேச வைக்கிறது. இவனுங்க பொட்டை சார். இந்த மொத்த குடும்பமும் கலைஞர் மட்டும்தான் சார் அங்க ஆம்பளை. ஜெயில தூக்கி போட்டாலும் சரின்ட்டு போவான் அந்த ஆளு. இவங்களை 2 பேர் இப்ப நாளைக்கு இடி ரைடு மாப்பிள்ளைய பிடிக்கிறேன்னு சொன்னா அப்படியே கவுந்துருவானுங்க. சேகர் பாபு 2 நாளா தலைமறைவுனா, போன சுவிட்ச் ஆஃபா, ஆளை காணோம். இல்ல அவருக்கு சார் ஆண்டவன் கருமா இதெல்லாம் நம்புனீங்கன்னா ஆண்டவன் பார்த்துப்பான். அறநிலைத்துறை அமைச்சரா இருந்துட்டு அவர் பண்ண அட்டூழி என்னங்கிறது எல்லா கடவுளுக்கும் தெரியும். அந்த ஆள் அதுக்கு அமைச்சர் ஆனதுக்கு துர்காமாக்கு இது கொண்டுட்டு போய் 90 கொண்டு போய் கொடுக்கறதுக்காண்டியே அந்த துறையை வாங்கி வச்சிருந்தாரு தவிர்த்து வேற நல்லது அறநிலைத்துறையில சேர்ந்து நல்லது பண்ணணும்லாம் பண்ணல. பகுத்தறிவு எனக்கு என்னென்னவோ வருது கோவம். அதனால இவனுங்க கத்திக்கிட்டே இருக்கட்டும். இவங்க கத்த காங்கிரஸ் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. காங்கிரஸை எந்த காலத்திலயும் எவனாலையும் அழிக்க முடியாது. இன்னொன்னு, பிஜேபிக்கு எதிரான ஒரே கட்சி இந்த உலகத்திலேயே காங்கிரஸ் மட்டும்தான். என்னைக்கும் அதனோட கையே கொடுக்காத ஒரு கட்சியா காங்கிரஸ் மட்டும்தான் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல ராகுல் காந்தி ரொம்ப தெளிவா இன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் RSS எதிர்க்கிற ஒரே ஆம்பளை அவர் தான். ஈவன் காங்கிரஸ்லயே கூட சில கள்ள பயிலுங்க இருக்காங்க, அதையும் ஒத்துக்கிறோம். RSSக்கு ஆதரவாவோ பிஜேபி ஆதரவோ இருப்பாங்க, அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க, ஜனநாயக கட்சியில இருப்பாங்க. பட் நம்ம தலைவன்ற ஒரு ஆளை மட்டும் யாருனாலையும் விலையோ ஏதோ கொடுத்து வாங்க முடியாது. RSS பிஜேபிக்கு எதிர்ப்பா, ரைட்டா? நீங்க இவ்வளவு பேச்சு பேசுறானுங்களே, பிஜேபி வந்துடக்கூடாது, மோடியா ஸ்டாலினா? ஏன்டா நடக்கிறது அசம்பிளி எலெக்ஷன்ல உனக்கு என்ன மோடியா ஸ்டாலினா?
இந்த பிட்டெல்லாம் போட்டல 2029 பிஜேபியோட போக மாட்டேன்னு இப்போ காங்கிரஸ் நாங்கள் சேரவே மாட்டோம்னு தீர்மானம் போட்டானுங்களே. இந்த மயிராண்டி நொன்னைங்க இந்த தீர்மானம் போட வேண்டியதானே. நாங்கள் பிஜேபியோடையும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு ஒரு தீர்மானத்தில் வாசிக்க வேண்டியதானே. அவங்க அவ்வளோ தைரியமான ஆளுங்க அதையும் செஞ்சிருக்கணும்ல. தேசிய கட்சியோடய நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டேயா. பிஜேபியோட 5 வருஷம் அமைச்சரவையில் இருந்தாங்கல்ல, இவங்க இல்லாதவங்களா? ஆல்ரெடி இவங்க 99 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க தான் அவங்க. ஹலோ சொல்லு பாப்பா. சார் அதனால இவங்களுக்கு பதில் நம்மளும் தேர்தலில் கொடுப்போம். அது வரையும் இவங்க அடக்கிட்டு இருந்தாங்கன்னா அடக்கிட்டு இருப்போம். எவனும் காங்கிரஸ்காரன் பேச முடியாமையோ சண்டை போட முடியாமையோ எல்லாம் இல்லை. ரைட்டா? அதனால எல்லாத்துக்கும் நம்மளும் துணிஞ்சுதான் இருக்கோம். நம்ம ஏதோ நம்ம தலைமை மேல அறிவிச்சிச்சு போனுச்சு. இதுல வேற நாங்க உங்களை பிரதமர் வேட்பாளர்னு இவரு தான் புடுங்கினாராம். ஒன்னு அன்னைக்கு ராகுல் காந்தி 21 வந்து இவர் தான் சிஎம்னு காட்டலாம். 21 இவர் சிஎம் ஆயிருப்பாரா? நீ 21 சிஎம் ஆயிட்டு 24 சொல்லலையே ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு. 19 சொன்ன ரைட்டு. அதுக்கு 21 நாங்க வந்து சொன்னோம் நீ தான் முதலமைச்சர். 9 நாள் ராகுல் காந்தி தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிருக்கேன். நான் பண்ணிருக்கேன். நான் கூட கடந்து ஓடி இருக்கேன். என் காலு கார்ல மாட்டி காலு பிராக்சர் ஆயிடுச்சு எனக்கு. அதோடய ஓடுனேன். யார் எனக்கு 21 சீட் நான் வாங்கினேனா? திமுக தானே ஓட்டுக்கு திமுக தானே ஓடுனா? கட்சிக்கு தானே சார் ஓடணும். ஆமா 24 நமக்கு அப்ப 21 ராகுல் காந்தி வந்தாரு, உனக்கு சிஎம் பண்ணி விட்டாரு, முடிஞ்சிச்சு உங்க கதை. இல்லாட்டி அப்பவுமே கஷ்டம் தான். அப்ப மட்டும் பெருசா 21 மட்டும் எப்படி ஜெயிச்சோம் எல்லாரும்? 24 திரும்ப வந்தப்ப சொல்ல முடியலையே. திருத்தணியை தாண்டி உங்களால ஓட்டு வாங்க முடியுமா? நான் கேட்கறேன். உங்களை வச்சுக்கிட்டு உங்களால காங்கிரஸ் எந்த அளவுக்கு அலிமானத்துக்கு போயிடுச்சு தெரியுமா? உங்களோட கூட்டணி இருக்காங்கிறதுனாலே பிற மாநிலத்தில் நாங்க கீழே அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த சரி நம்ம இந்த நட்பு தலைவரோட நெருக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிக்கல அப்படின்ட்டு டீசெண்டா நீ போனா நம்மளும் டீசெண்டா போவோம். நம்மளும் கிளறணும்னு வச்சுக்க இந்த குப்பைய. அவங்க நாத்தத்துல செத்துருவானுங்க. ஆனா அந்த அளவுக்குலாம் அவங்களுக்கு உரைக்காது. இந்த பக்கம் ஏன் திருத்தணியில ஜெயிக்க முடியல? டிஎம்கே எத்தனை ஆட்டி திருத்தணியில ஜெயிச்சிருக்கு? அங்க கோவாரி தான் தெலுங்கு பேசிட்டு ஜெயிக்கிறாரு. இங்க போய் ஹோசூர்ல ஜெயிக்க சொல்லுங்க. இவங்கள பார்டர் தாண்ட முடியாது இவங்களால. இந்த பேச்சு பேசுவாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்மானம் போட்டீங்களா ரைட்டு, சந்தோஷம். இன்னொரு தீர்மானத்தை உங்களால வாசிக்க முடியுமா? எந்த காலத்தையும் நாங்கள் பாஜகவோடும் கை கோக்க மாட்டோம்னு முடியாது இவங்களால. அதனால கோழைகள் கதறுவார்கள், கோமாளி ஆவார்கள். என்ன ரொம்ப எமோஷன் ஆக்கி விட்டுட்டீங்க யாரோ பேசி கிளப்பி. நீங்க பேசுங்க. நான் ட்ரெயின் வேற பிடிக்க போனேன். ட்ரெயினுக்கு போயிட்டு இருக்கேன். ஊருக்கு போயிட்டு இருக்கேன். சொல்லுங்க. ஓகே இல்ல இந்த இதுல நாங்க 2 என்னன்னா பேரும் சேர்ந்து கூட்டணி கெட்ட வார்த்தையை தவிர்த்து எழுதவே தெரியாது. இது நம்ம பேசுறதுக்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு டீசெண்டா என்ன பேசினாலும் இவங்களுக்கு பதில் வந்து கெட்ட வார்த்தை இல்லாம பதிலே கொடுக்க தெரியாது. அதான் அதுல ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். பூரா பேரும் கெட்ட வார்த்தை போட்டு தானே எழுதுறான். இல்ல அவங்க வீட்டுல அவங்கலாம் பழக்கமே அப்படிதான். வீட்லயே அப்படிதான் பேசிப்பாங்க போல. ஆமா டிஆர்பி ராஜா டீம். நேத்து நல்ல நேத்து ஒன்னு எழுதியிருந்தேன் ராஜாக்கு. அது என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவருக்கே அனுப்பிச்சு விட்டேன். அவர் டெலீட் பண்ணோன்னு. கேட்டில லைன்ல இருக்காரு. பேசுங்க பிரதர். மகேந்திரன் ஸ்பீக்கர் கொடுங்க. போட்டாச்சு. ஸ்பீக்கர்ல தான் இருக்காங்க. ஸ்பீக்கர்ல தான் இருக்கேன் பிரதர். இப்போ இந்த அடுத்தது வந்து இவங்க வந்து இப்போ எல்லா மினிஸ்ட்ரி மேலேயும் ஏதாச்சும் ஒரு இது சொல்ல முடியுமான்னு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்பப்போ ஒரு குறைய சொல்றது, தேவையில்லாத மின்வெட்டுக்கு நேத்து ஒரு பிரச்சனை பண்றாங்க. டே 1ல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. டே 10ஆம் தேதியில இருந்து நடந்து முடிஞ்சதுல இருந்து இல்ல சார், 60 ஆண்டு காலமா இதுல ஆட்சியில இவங்க இருந்தப்ப இவங்க வைத்த அரசு ஊழியர்களும் இவங்களுக்கு விசுவாசமான அரசு ஊழியர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ரைட்டா? ஆமா. ஏன்னா 60 வருஷமா இவங்க தான் இருந்திருக்காங்க. இவங்க தான் ரெக்ரூட் பண்ணாங்க. இவங்க தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க எல்லாம் வந்து
இந்த கவர்மெண்ட்டுக்கு அவப்பெயர் உண்டாக்குறதுக்கு ஏதாவது அப்பப்போ பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. மக்கள் வந்து முட்டாள் இல்லைங்கிறத நம்மலாம் தெளிவாக இருக்காங்கிறத இந்த தேர்தலில் காட்டிட்டோம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்து இந்த ஆட்சி வந்து அமைக்க முடியாமல் ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்போ இந்த தமிழ்நாடு மக்கள் வந்து இப்படியான ஒரு பிரச்சனையான நிலையில வந்து மக்களை கைவிட மாட்டாங்க. அதுக்கு தான் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, ஐஎம்எல்யூ முதற்கொண்டு டி டி இவர் டிவிகேக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்கெல்லாம் தெரியாமல் இல்லை. அதனால இவனுங்க அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இந்த விளையாட்டு சித்து விளையாட்டுலாம் விளையாண்டு பார்த்து டயர்ட் ஆகிடுவாங்க இவங்க. அதனால நம்ம வந்து ஒன்றும் பொம்மையை பார்த்து எல்லாம் நம்ம போல. இவங்க பொம்மையா இருந்ததுனால தான் நம்ம அங்கே போயிட்டோம். ரைட்டா? ஒரு மந்திரியும் காலையில் டூர் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 7 மணிக்கு இந்த ஊர், 7:05க்கு அந்த ஊர், 7:08க்கு அந்த ஊர்னு எல்லாம் சுற்றுப்பயணம் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒழிஞ்சு அங்கே போய் உருப்படியான ஒரு வேலையும் செய்யல. அவங்க கட்சிக்காரங்களே அவங்க மதிக்கலை. சால்வை வாங்கி வச்சு 8 மணிலேருந்து ரோட்டில் நிற்பாங்க. இங்கே 11 மணிக்கு வருவாங்க, காட்டிட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ரைட்டுங்களா? அதனால இப்போ நடக்கிற அரசாங்கத்தில் வந்து மந்திரிகளை குறை சொல்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் அவங்க முயற்சி பண்ணட்டும். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது அரசியலுங்கிறப்ப அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. அதையெல்லாம் சமாளித்து தான் நம்மளும் வரப்போகிறோம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறது நம்ம வந்து அவங்கள மாதிரியான இந்த மாரி ஒரு மிச்சவங்களை தவறுன்னு சொன்னால் திருத்திக்கிறதுக்கான ஒரு தன்மை ஒருத்தவங்களுக்கு இருக்கணும் அரசு பண்ணுறவங்கக்கிட்ட. இல்லை எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த அகம்பாவமும் ஆணவமும் தோற்ற பிறகு அவங்களுக்கு குறையலைங்கிறது தான் நம்மளோட வருத்தமும். அதுமாரி உண்மையான தோல்விக்கு காரணம் காட்டாமல் சம்மந்தமே இல்லாமல் ராகுல் காந்தி இதில் இழுத்து கொண்டு வந்து விடுறதும், இன்னொன்று நமக்கு என்னமோ அவங்க அள்ளி பண்ணிட்ட மாதிரி சொல்கிறதும். ஒரு கோயிலில் ஒரு நிர்வாகி போடல இவனுங்க. ஒரு கோயிலில் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கும். அதில் உண்மைக்கே காங்கிரஸ்காரன் பிள்ளையெல்லாம் படிக்குது. இவன் பிள்ளையெல்லாம் கான்வென்ட்டில் படிக்குது. அவங்க போட்ட தலைவர்கள் அவன் பிள்ளையெல்லாம் அந்த ஸ்கூலில் படிக்காதவங்களே அவங்க போட்டுப்பாங்க. அதில் ஒரு காங்கிரஸ்காரன் போட மாட்டாங்க. இதெல்லாம் கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்காதம மக்கள் சேவை ஆற்றத்திலேயே இவங்க போட மாட்டாங்க. ஆனால் அதில் போய் அவங்க ஏதாவது நாட்டாமை பண்ணிட்டு தருவாங்க. அப்புறம் இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஓட்டு போடல, கூட்டணி. நீ எங்கே மதிச்ச? எந்த விசிகாலேருந்தோ எந்த கம்யூனிஸ்ட்காரங்கள்லேருந்தோ இவங்க இந்த கோயிலில் 5 பேர் உறுப்பினரில் ஒரு உறுப்பினர் போட்டுருக்கேன்னு சொல்லுங்கள். நான் சொல்கிறது வந்து பெரிய இந்த கபாலீஸ்வரர் கோயில், இது பேர் என்ன, மருதமலை, இந்த திருத்தணி, இந்தமாரி பெரிய கோயிலில் சொல்ல. நான் சாதாரணமாக ஊரில் எந்த விதமான சொத்தும் இல்லாமல் ஈஓ கண்ட்ரோல், அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்கிற கோயிலில் சொல்கிறேன். போட்டிருக்காங்களா அவங்க? அதனால உண்மைக்கே திருமாவளவன் சொன்ன மாரி எல்லா தொண்டர்களும் இவங்களை இப்போ இல்லை எப்போதுமே விரும்பாம தான் இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு நம்ம தொண்டர்கள்ட்ட ஒரு மேட்ரு அப்படின்னா, தலைவர் சொல்லிட்டாங்கன்னு தேர்தல் வரைக்கும், தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் அவங்களோட விசுவாசமாக தான் இருந்தோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களை மாரிலாம் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் இருந்தோம். அதில் அவங்க தொண்டர்களும் இருந்தாங்க நமக்கு. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க தொண்டர்களும் இருந்தாங்க. ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு அவங்க அந்த கட்சி தலைவரே அவங்க தொண்டர்களை மதிக்கலையே. அவங்களும் இன்னும் புலம்பிட்டு தான் இருக்காங்க. அதனால அவங்களும் நமக்கு விசுவாசமாக தான் இருந்தாங்க. தொண்டர்கள் எல்லாம் விசுவாசமாக தான் இருந்தோம். அரசியல் சூழல் மாறும்போது ஒரு அரசியலுக்காண்டி ஒரு 60 ஆண்டு காலமாக ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்புக்காண்டி உன்னோட வாய்ப்பை பறிச்சுட்டு நம்ம இங்கே வந்தானா நீ இந்த இவ்வளோ பேச்சு பேசலாம். அது கிடையாது. நாங்கள் இருந்து உனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால இங்கே கொடுக்குறோம். நீ இதை பாராட்டி இருக்கணும். இதில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போகலன்னா என்ன சொல்லிட்டு போகிறது? நீயே தான் நகரு காத்து வரட்டுன்னு சொல்கிற. அப்போ நான் தான் போயிட்டு நான் காத்து வரட்டுன்னு இருக்க வேண்டிய. அப்போ எதுக்கு புலம்புற? அதனால அவங்களால அது வந்து ஜீர்ணிக்க முடியாத விஷயம் என்னன்னா டிவிக்கு ஆட்சி அமைச்சது. அதில் நம்ம அடிமையாக நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த காங்கிரஸை. அவங்க